ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனாலேயே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்த விற்கலாமா வேண்டாமா, இல்லை அதை விற்கிறதுக்கான இதுங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையிலே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படி அந்த விஷயத்த நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்காம மாதிரியே தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாம் சரியாயிடும். அப்படி புரிஞ்சுக்காதப்போ நம்மளுக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனசில் பட்ட விஷயங்கிறது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறதும் சரி, இல்லை அதை விட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போக போக எல்லாமே சரியாக வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோனாலும் சரி. அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரியே போயிடும். அப்படி இருக்கிறப்போ நம்மளால் முடிஞ்சது எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் அக்செப்ட் பண்ணணும் செய்யணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சா தான் நம்மளுக்கு அது கரெக்டான வேலை புரியும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் யாரையும் எதுக்காகவும் நம்மளுக்கு குறை கண்டுபிடிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து பண்ணணுமே தவிர, முடியாத விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத நம்மளும் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு மனசார ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போனீங்கனாலும் அதுக்கான இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்கு இடையில நம்மளுக்கு முடிஞ்சது முடியட்டும். நம்மளுக்கு இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது நம்மளால் சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த ஒரு மனசார ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டாம். நம்மளுக்கு எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன இதாக இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க வேணாம். அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு கவலைப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் என்னன்ட்டு.